ஒரு திருப்தியான வாழ்க்கை. வாசிப்போம் சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, கோதுமைனா திருப்தி. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இந்த யுகத்தில் உன் தரிசனம், உன் ஏக்கம், உன் விருப்பம், உன் ஆசை, உன் கற்பனை எல்லாவற்றையும் நான் திருப்தியாக்குகிற ஒரு வாழ்க்கைக்குள் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவார். எல்லாம் சொல்லுங்க, ஆமென் ஆமென். கோதுமை தரனானா திருப்தி. திருப்தினா அதான் உன்னத பாட்டில் சொல்றாரு, உன்னுடைய வயிறு கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு ஷேப், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த வயிறுன்ற வாட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. எத்தனையோ ஏக்கத்தோட நீங்க நுழைஞ்சிருக்கலாம், சில கனவுகள் உங்களுக்கு இருக்கலாம். தேவன் இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய கனவு வச்சுக்க, நான் அதை திருப்தியாக்குற தேவன். ஏனென்றால் இந்த தேசம், இந்த யுகம் கோதுமையும் வார்கோதுமையும் விளைகிற யுகம். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். அடுத்து அது திராட்சை செடிகளும் உள்ள தேசம். அது திராட்சை செடி இருக்கிறது யுகம். கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். வாட் இஸ் meant by திராட்சை செடி? திராட்சை செடி என்பதும் திராட்சை பழம் என்பதும் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இட் சிக்னிஃபைஸ் ஜாய்ஃபுல்னஸ், சந்தோஷம், மனமகிழ்ச்சி. பைபிளில் எங்கெல்லாம் திராட்சை ரசம் வருதோ அதெல்லாம் மனமகிழ்ச்சிக்கு அடையாளம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மீக வாழ்க்கை அழுது வடிகிற வாழ்க்கை அல்ல, அது ஆனந்த களிப்போடு தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு சொல்லும்போது, நானே கள்ளி செடி, என்னோடு இணைந்திருக்கிறவன் ஒல்லி செடியா இருப்பான் அப்படின்னாரா? அவர் சொன்னார், நான் திராட்சை செடினார். திராட்சை செடினா ஹலோ, எதுல இருந்து எடுக்கிறாங்க வைன்? வைன் எதுல இருந்து எடுக்கிறாங்க? வைனை சாப்பிட்டோன்னு என்ன பண்றீங்க? அப்ப இது எங்க இருந்து வருது? திராட்சை செடி. அந்த திராட்சை பழம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திராட்சை பழத்தினாலே, ஆமா, அந்த சந்தோஷத்தினாலே மதிமயங்கி வாழ்கிற வாழ்க்கை. யாராவது ஒருத்தர் கிறிஸ்தவ வாழ்க்கை அழுது வடிகிற வாழ்க்கைன்னா மாத்திக்காங்க. அது திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற திராட்சை கொடி வாழ்க்கை. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா சங்கீதம் 104:15 வாசிங்க. சங்கீதம் 104:15 சீக்கிரம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். போதுமா? அப்ப திராட்சை ரசம்னா என்ன? அப்ப தேவன் இந்த யுகத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த கானான் வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும், ஆமா, எஃப் மேஜர் கொடுப்பா, எப்ப பார்த்தாலும் லா 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 come on, la 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 la. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர். எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. Come on. ஆமென். இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. பைபிள் சொல்லுதா இல்லையா? A merry heart is good medicine. கர்த்தர் சொன்னார், உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உன் வாயை நகைக்க பண்ணுவேன், நான் சிரிக்கவே மாட்டேன். பார்த்துருவோம். கர்த்தர் சொல்றார், நீ என் பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமை எப்போவுமே இப்படியே இருந்தானே, ஓன்ற மாதிரி அமைதியாக இருந்தேன். கர்த்தர் சொன்னார், உனக்கு ஐசக்கை தருவேன். உன் ஈசாக்குன்னா என்னது? சிரிப்பு. அவர் சொல்றாரு, உன்னை நான் சிரிக்க வைப்பேன் பார். எந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த விஷயத்தில் நான் சிரிக்க வைப்பேன். சார், நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? என்னை சிரிக்க வை. கையத்தட்டு. ஏதோ சிரிக்க வைக்கிறதுனா 2 ஜோக்கு சொல்லி சிரிக்க வைக்கிறது இல்லை சார். சிரிக்க வைக்கிறதுனா 90 வயசு கிழவி
குழந்தையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ கையில குழந்தைய கொடுத்து இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்ற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் அது இல்லை அப்படின்னு டாக்டர்ஸே சொல்ல வச்சு உங்களை சிரிக்க வைப்பாரு. அல்லது இது எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது நீங்க எதிர்பாராத விதத்தில் தேவன் அதை நடப்பித்து உங்களை சிரிக்க வைப்பார். இந்த வருஷத்துல உங்களுடைய ஒவ்வொருவருடைய முகத்தையும் தேவன் சிரிப்பாக சிரிக்க வைப்பார், புன்னகிக்க பண்ணுவார். ஏன்னா அவர் பேரே திராட்சை செடி. அதை நம்மளை பார்த்து சொல்லும்போது கூட அவர் உன்னை நற்குல திராட்சை செடியாக உருவாக்குறேன். சாதாரண திராட்சை இல்லை, நற்குல திராட்சை. ஏசாயா எரேமியா சொல்றான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக உருவாக்கு. கையத்தட்டே. ஏசாயா 5:2 நற்குல திராட்சை செடி. எரேமியா 2:21 என்ன சொல்லுது? உயர்குல திராட்சை செடி. காஸ்ட்லி வைனியா நாங்களாம் திராட்சை செடியா நீங்க? உங்கள்கிட்ட இருந்து தான் ஒயின் வருது, உங்கள்கிட்ட இருந்து தான் வந்து எல்லாமே வருது. சந்தோஷமே நீங்க தான் அந்த உலகத்துக்கு. எங்க அப்பாவே திராட்சை செடி. அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே rejoice in the Lord always and I say again rejoice. ஆமென். சந்தோஷமாயிருங்கள். பவுல் சொல்றான் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அழுகை என்பது அவிசுவாசத்தின் தாக்கம், சிரிப்பு என்பது விசுவாசத்தின் தாக்கம். அழுகிறது ஈஸி, அழலாம் தப்பு இல்லை. ஆனால் அவிசுவாசம் தாக்கியிருக்கு, பரவாயில்ல, தேவன் அவனுக்கும் அற்புதம் செய்கிறவர். ஆனால் அப்படின்னா பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இருப்பான் போல. ஏன்னா இட்ஸ் த மேட்டர் ஆஃப் இட்ஸ் த சைன் ஆஃப் ஃபெய்த். போடா 1000 பேரை பார்த்துருக்குறோம், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு ஆளானது. உன்னத பாட்டு 7:4 வீட்டில் போய் வாசிங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம். 7:9 நினைக்கிறேன். உன் உதடுகளில் இறங்குகிற உன்னுடைய தொண்டை உறங்குகிறவர்களை பேச பண்ணுகிற திராட்சை ரசம். உறங்குகிறவர்கள் பேசுகிற என்ன தெரியுமா அர்த்தம்? இது ஏதோ சும்மா மியூசிக் டான்ஸ் இந்த ஹாப்பினஸ் இல்லை. இட் இஸ் கனெக்டட் வித் த சூப்பர் ஈகோ. எந்த மனிதனும் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் தொட முடியாத ஒரு ஆழம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. நீங்கள் ஜோக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய சூப்பர் ஈகோல பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதை கர்த்தர் சொன்னார். ஆழத்தில் இருள் என்பது ஒரு மனிதனுடைய மேல் மனதல்ல, ஆழ் மனதுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆழ் மனதை எவனாலையும் தொட முடியாது. அந்த ஆழ் மனதை என்ன ஜோக்கு அடித்தாலும் அது மேல் மனதெல்லாம் சிரிப்பு இருக்கும், அந்த ஆழ் மனதில் அந்த இருள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் ஆழ் மனதை மாற்றக்கூடியது, அது தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி ஆமென். எஸ், God's word only can reach the super ego of our heart. நம்முடைய மனிதனுடைய ஆழ் மனதில் ஒளிந்திருக்கிற இருளை துரத்தி அங்கே வெளிச்சம் வந்துருமா. அங்க வெளிச்சம் வந்த பிறகுதான் தூங்குறப்ப கூட உறங்குகிறவர்களை பேச பண்ணுகிற திராட்சை ரசம். தூக்கத்தில் கூட சிரிப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க 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 உள்ளத்துல எந்த ஓரத்துலையும் கவலையே இருக்காது. ஏன்னா ஆழ் மனது வரைக்கும் சந்தோஷம், எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் சரியா நடக்கும். ஆமென் 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 ஆமென். பேதுருவை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, நாளை காலையில் கழுத்தை வெட்ட போகிறாங்க. ஆமென். தூங்கிட்டு இருக்கும்போது, சின்ன பிள்ளைலாம் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்றாங்க, என்னடாண்ணா பால் குடிக்கிறோம்னு நினச்சிட்டு அப்படின்றாங்க. அப்படியே அந்த மாதிரி அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றான். என்னப்பா உனக்கு பயமே இல்லையா? அது எதுக்கு பயம்? இல்லை நாளை காலையில் செத்துரு. நான் எப்படி சாக முடியும்? இல்லை செத்துருவன்னு ஏறோது ராஜா சொல்லி. ராஜா என்னடா சொல்கிறது? ராஜாதி ராஜா என்ற சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் இளம் வயதிலே உன் அறையை நீயே கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்தில் நீ நடந்து திரிந்தாய். உன் முதிர் வயது வரும்போது வேறொருவன் உன் அறையை கட்டுவான் அப்படின்னு கோவத்தில் ஒரு ப்ராஃபஸி சொன்னார். அதில் பாசிட்டிவாக அவன் எடுத்திருக்கிறான். ஆமாம், அதுக்கு என்ன? அப்போ முதிர் வயதில் வேற ஒருத்தன் கட்டுவான்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், அப்போ முதிர் வயது ஆகணும்ல. ஆமாம், நான் இளம் வயதில் எப்படி சாவேன்? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா நான் முதிர் வயது வரை இருக்கணும்யா. அதை பார்த்துட்டாங்களா? இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. இல்லை சார் போடா. பேர் சொல்லிட்டான், பேதுரு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? போடா. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். போடா. காலையில் ஜெயில் இருந்துச்சு, ஆனால் ஜெயிலில் பேதுரு இல்லை. கையை தட்டு போடான்ட்டு போயிட்டான். அடுத்து
கப்பல் பயங்கரமா போராடுது, அலக்கடி செத்துருவாங்க, 300 பேரும் கொன்றுன்றான், சாக போறான், கொல்ல போறான். பவுல் உள்ள மாட்டியிருக்கிறான், அவன் அசால்ட்டா இருக்கிறான். என்ன சார் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கீங்க? கர்த்தர் நேற்று நைட் என்கிட்ட வந்து சொன்னார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நாளை காலையில் நீ அங்கே வந்திருப்பான்றாரு. ஐயா இது நாளைக்கு நீ அங்கே வந்துருவான்னா நீ இருப்பான்னு அர்த்தம். ஐயா அப்போ கப்பல் போட பவுல் சொல்கிறேன், ஆண்டவனே நம்ம அம்பிட்டு பேரும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் மேட்டர்லேயே கனெக்ட் ஆகாமல் ஃபியூச்சர் ப்ராமிஸோட கனெக்ட் ஆகிருந்தாங்க. பயப்படாதிருங்கள், உறங்குகிறவர்களின் இருதயத்தை உதடுகளை பேச பண்ணுகிற திராட்சை ரசம் அவர். உங்க டீப் இன்னர்மோஸ்ட் ஹார்ட்ல இருக்கிற அந்த கவலையும் துடைத்தறிவார் தேவன். அந்த நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவது என்னமா இருக்கு? அது அத்திமரங்கள் உள்ள தேசம். அத்திமரம் ஒவ்வொன்றும் ஒரு வகையான பிளெஸிங். கோதுமைனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளெஸிங், திராட்சை செடினா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளெஸிங். கோதுமைனா சாட்டிஸ்ஃபேக்ஷன், திராட்சை செடினா ரிஜாய்ஸ், ஜாய்ஃபுல்னஸ் இன் கிரைஸ்ட். மூன்றாவது அத்திமரம்னா it is restoring, it is reviving, it is renewing the new season. அத்திமரம்னா சீசன் அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு அத்திமர வாழ்க்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பீங்களாம். நான் ஒரு அத்திமரம், எனக்குள்ள ஒரு அத்திமர ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா எது உதிர்ந்தாலும் அது ரீஜெனரேட் ஆகும். ரீஜெனரேட். அத்திமரத்தின் விசேஷத்தை கேளுங்கள்னு தேவன் ஒரு இடத்துல சொல்லுவார். வாசிங்க நம்ம வேகமாக லூக்கா 21:29 வாசிங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கலந்து செய்த கலவை தான் என்னது? கானான் வாழ்க்கை, புதிய யுகம். வாசிங்க. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அத்திமரத்தையும் மற்ற மரம்லாம் வேற, ஆனா அத்திமரம் வேற. ஏன்னா அவைகள் துளிர்க்கிறதை, அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். ஐயா தட்டுங்க சார். இதுக்கு என்ன பாட்டு போல? அந்த காலம் அது போலமா? வசந்தனுக்கோ காலம் மாதிரி வசந்த காலம். அத்திமரம் பூ பூத்துருச்சுனாலே த சம்மர் இஸ் நியர் அப்படின்னு அர்த்தமா. அதுபோல அத்திமரம் துளிர்ப்பது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர்ன்றார். அத்திமரம்னா என்ன தெரியுமா? இது பூ பூத்துச்சுன்னா ஒரு புது சீசன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா திரும்ப திரும்ப புதுசாக உங்கள் லைஃப்பில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அத்திமரத்தின் ஆசீர்வாதம். கை தட்டுங்க. அவ்வளோதான். அதாவது கானான் வாழ்க்கைன்னா என்னென்னா ஒரே மாதிரி இருக்காது. டக் டக் டக்குன்னு மாறி அடுத்து ரீஜெனரேட் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி ரெனியூ ஆகி அப்படியே ரெஸ்டோர் ஆகி புதுசாக ஒன்று வரும். அடுத்து வேறு ஸ்டைலில் போயிட்டே இருப்பீங்க பாருங்கள். டக்குன்னு அடுத்த டைமென்ஷன் எடுத்து சார். ஆமாம், வேறு டைமென்ஷனில் உங்கள் லைஃப் அப்படியே ஃப்ளை ஆகிட்டே இருக்கும். அத்திமரம் எல்லாம் சொல்லுங்கள். அத்திமரம் பூ பூக்குது, காய் காய்க்குதுன்னா இது எல்லாமே வீட்டில் போய் வாசிங்க. 31 வாசிமா. 31 வாசிச்சா அதில் 21:31. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் உங்கள் லைஃப்குள்ள, உங்கள் வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய போகிறது? கடந்து வருகிறது. அப்படின்னா அத்திமரம்னா திரும்ப 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 ரெனியூவிங். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னா நான் மறுபடி நான் ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பேன். புரிஞ்சவங்க மட்டும் ராமன் சொல்லுங்களேன். உங்க லைஃபுக்கு புது சீசனை கொடுக்கும். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. அவனை செத்துருவன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் இப்பயே மருந்து இல்லை, அப்போவே மருந்து இப்போவே இல்லை, அப்பவும் இல்லை. அப்போ அந்த ராஜா சாக போகிறான். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. பாருங்கள், அத்திமரம் வந்து திரும்ப ரெனியூ பண்ணி விடும், லைஃப்பை கூட்டி விடும். உடனே ஏசாயிட்ட சொல்கிறாரு, அவனை போய் பிழைப்பான்னு சொல்கிறான்றாரு. உடனே அவன் சொல்கிறான், உனக்கு கேன்சர் இருக்குது, ஆனாலும் நீ பிழைச்சிருவ சொல்லிட்டு எங்கேயா இருக்குன்னொன்னே அவன் சொல்கிறான், இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. உடனே அத்திப்பழ அடையை கொண்டு வந்து மேலே போடுறா, 10 போடுறான்றான். சரி, அத்தினா ரீஜெனரேஷன், ரெஸ்டோரிங். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த்தை, உங்கள் மினிஸ்ட்ரியை, உங்கள் வாழ்க்கையை தேவன் ரெஸ்டோர் பண்ணுவார். கானான் தேசம் என்பது அத்தி மரங்கள் உள்ள வாழ்க்கை. 2 பேரும் எந்திரிச்சு ஆமென் சொல்றீங்க. உடனே எல்லாம் எந்திரிக்க கூடாது. இடையில நீங்களா எந்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். ரெஸ்டோரிங் லைஃப் வேற மாதிரி டைமென்ஷன்.
எதெல்லாம் இழந்தாலும் அது தனக்குத்தானே மறுபடியும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எத்தனை சப்போர்ட்டர்ஸ் என் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் டேமேஜ் ஆகிருக்கிறாங்க தெரியுமா? மாம்சத்தில் வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக டேமேஜ் பண்ணுவாங்க. அப்போ டேமேஜ் ஆனோடனே டவக்குன்னு கை போய் கால் போய் இருக்கிறோமா, திரும்ப சட் 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 அப்படின்னு இதாகி திரும்ப டாக்டர் அப்படின்ட்டு திரும்ப அங்கே எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகும்போது திரும்ப ரீஜெனரேட் ஆகும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அது அத்தி மரத்தின் ஆசீர்வாதம். ஆமாம், திராட்சை பழத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குது. கோதுமையின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குது. அத்தி மரத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து சொல்லுமா சீக்கிரம், இன்னும் 3 இருக்கு. அது மாதளம் செடிகள் உள்ள தேசம். மாதளம் செடி. மாதளம்ன்ற வார்த்தையை பைபிள் ஃபுல்லாக தேடுனா எங்கேயுமே காணும். 2 ஏரியாவில் தான் ரொம்ப வருது. நல்லா படிச்சுங்க, டக்குன்னு சொல்லுங்கள். உன்னத பாட்டில் தான் மாதுளம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸே தேவையில்லை. அப்போ மாதுளம்னா என்ன? ரொமான்ஸ். மாதுளம்னா என்ன? லவ். உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ கானான் தேச வாழ்க்கை என்பது தேவனோட ரொமான்ஸ் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. தேவனோட என்ன செய்கிற, நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை. இதுக்கப்புறம் பைபிளில் எங்கே தெரியுமா இந்த மாதுளம்ன்ற வார்த்தை அதிகமாக வருது? யாத்ராகம் புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசரிப்பு கூடாரம்னாலே ரொமான்ஸ். ஃபால் இன் லவ் வித் காட். தேவனோட அன்பில் இணைவது. ஆமே, நீ மேஜராப்பா, ஈ மேஜரா, அவரோடு இணைந்து. ஓ ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் கானான் வாழ்க்கைனா திருப்தியான வாழ்க்கை. கானான் வாழ்க்கைனா மகிழ்ச்சியான வாழ்க்கை. கானான் வாழ்க்கைனா ரெஸ்டோரிங் லைஃப். திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சிம்சோன் முடி திரும்ப திரும்ப வளர்ந்துச்சு பாருங்க, அப்படி திரும்ப 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கானான் வாழ்க்கைனா லவ், லைஃப் ஆஃப் லவ், தேவனோடு அன்பு செலுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் நான் வசனம் சொல்லியிருக்கிறேன். கோதுமை திருப்தி, திராட்சரசம் மனமகிழ்ச்சி, அத்திமரம் வசந்த காலம், மாதுளம் உன்னத பாட்டு 7, 12 நிறையா இருக்குது. ஒரு இடத்துல தான் நேசம்ன்றதை கனெக்ட் பண்ணுறாங்க. மாதுளத்தை வாசிங்க. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும். எல்லாம் சொல்லுங்க. மாதுளம் செடிகள், இது எல்லாத்துக்கும் கோடுங்க. இதெல்லாம் கோடு வேர்டு. ஆமாம், போய் மாதுளம் செடியை பார்க்குறதுக்கு தோட்டத்துக்கு போகணும். பழமுதிர் சோலைக்கு போனால் சூப்பர் மாதுளம் பழம் வச்சுருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பொமோக்ரனேட், இட் இஸ் த மேட்டர் ஆஃப் லவ். எல்லாம் கோடு கோடு. Bible is full of code words. If only Holy Spirit break it or reveal it, you can enjoy the Bible verse by verse. அப்போ போய் அந்த மாதுளஞ்செடியை பார்ப்போம் வாங்க அப்படின்றாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, மாதுளஞ்செடியை பார்க்குறேன்னு. அவருக்கு புரியும் மாதுளம்னா என்னன்னு புரியும். அவர் கிளம்பி அப்படியே உள்ள என்ன செய்கிறாரு, வராரு. வாசிங்க. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா? இது வரைக்கும் நேசத்தை நீ பார்த்திருப்ப, ஆனா இந்த வருஷத்துல இருந்து நேசத்தின் உச்சிதங்களை நீ பார்ப்பாய். the costly part, the uppermost part of love, the pinnacle of God's love. உச்சம், அன்பின் உச்சிதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் இவ்வளவு நல்லவரா என்று ஆச்சரியப்பட வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. வீட்டில் போய் வாசிங்க. உன்னத பாட்டு 4:13, 6:7, 6:11, 7:12, 8:2. இந்த அத்தனை வசனங்களும் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமல் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் மாதுளையா வைடான்றார். என்ன மாதுளைன்னா ரொமான்ஸ், லவ். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அடுத்து என்ன இருக்கான்?
அது ஒலிவ மரங்கள் உள்ள தேசம். ஒலிவ மரங்கள் உள்ள தேசம். ஒலிவ மரம் என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ அப்படி கண்ண முடி ஆவியோட இணைஞ்சிருங்க டக்குன்னு சொல்லிடுவார். பைபிளுக்குலாம் போக வேணாம், டக்குன்னு சொல்லிடுவார், அப்புறமேட்டு வசந்து போகலாம். ஒலிவ மரம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த ஒலிவ மரம்ன்றது இட் சிக்னிஃபைஸ் ஹெல்த், ஆரோக்கியம். என்ன சொல்றார்? உன் பிள்ளைலாம் நோஞ்சாங்குஞ்சான்லாம் இருக்காது, அம்புட்டு தூக்குடா, சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவாங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கிறடா, அசுத்தாவிகளோடு சொல்றேன். ஏரியா ரவுடியா மாத்திரக்கூடாது பிள்ளைகள், அதை சொல்ல. ஆமா, அடிதடிக்கு போறது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, உன் பிள்ளைகள் ஒலிவ மரக்கு, நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஒரு பெரிய ஆசீர்வாதங்க இந்த கானான்ல இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே ஒலிவ மரம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்களாம். சங்கீதம் 128:3 சீக்கிரம் வாசிங்க. 52:8 ஒரு ஆள் வாசிங்க. ஓசியா 14:6 ஒரு ஆள் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அடுத்து, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உங்க பிள்ளை வீக்கா இருக்காது, உங்க பிள்ளை சும்மா கன் மாதிரி இருக்கணும். ஆமா, வெளியே பார்த்தா மிடுக்கு, உள்ள போனா லொடுக்குன்னு இருக்கக்கூடாது. உள்ள மிடுக்கு. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள். இனிமேல் நான் பிள்ளை எப்படி வசனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அது அப்படியே மைண்டுக்குள்ளே ஏற்றுங்க. இது வரைக்கும் அந்த வசனத்தில் நம்ம கேஷுவலாக அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிருப்போம். இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக வாசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அடுத்த சந்ததிக்கு. ஆமாம், அப்படியே ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே போய் கும்முன்னு லைஃப் என்ன செய்யணும், அத்திமரம் அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு போயிட்டே இருக்குவா. லைஃப்பில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடணும். நல்லா வேலை பார்க்குற என்ஜாய் பண்ணணும், நல்ல பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நல்லா கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோடு இருக்கிற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும், அடுத்து குழந்தை குட்டியோடு இருக்கிற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும், ஃபைனலாக வந்து ரிட்டைர்மெண்ட்டை கும்முன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு. ஆமாம், அப்படியே சூப்பர்வைசிங் எல்லாம் க்ளீனாக நடக்குதா, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க சார். பேச்சுலர் லைஃப் இவன் என்ன செய்கிறான்னா, பேச்சுலர் லைஃப்பில் கல்யாணம் ஆக மாட்டோமா, கல்யாணம் ஆன பிறகு இவனை பேச்சுலர் பார்த்து, என்னப்பா சந்தோஷமாக இருக்கீங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்து குழந்தை பிறக்காதான் அந்த வாழ்க்கை பார்த்து, குழந்தை பிறந்தவொடனே நிம்மதியாகவே தூங்க முடியல, இவங்களாம் நல்லா தூங்குறாங்க. இப்படி எப்போ பார்த்தாலும் குறை உள்ள மனசுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஏன் அப்படி வாழ்ற, இக்கரைக்கு அப்படியே வாழ்கிறனே, எப்போவுமே நீ உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண. பவுல் சொல்கிறான், திருமணம் ஆகாதவர்களை குறித்து நான் சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னை போல் இருந்து விட்டால் நலமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீங்களும் அப்படியே இருங்கடா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி மக்கள், தம்பி வந்துடாத, இந்த வாழ்க்கைக்கு வந்துடாத, நாங்கள் ரொம்ப அடிபட்டு நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சரியான காட்ஸ் வில் என்ஜாய் பண்ணலன்னு அர்த்தம். மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஜஸ்ட் என்ஜாய் வாட் யூ ஹேவ் வித் வாட் யூ ஹேவ். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம். தெருவில் நின்று 1.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், அதானே தெருவிலே பிரசங்கம் பண்ணி மைக் அடிச்சா விட்டுருவியான்றீங்களா? 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் பண்ண முடியாது. அதனால் அந்த லைஃப் எனக்கு திரும்ப என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் அன்னைக்கு என்ஜாய் பண்ணி பிரசங்கம் பண்ணேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்படித்தான் இன்றைக்கி வந்து கஷ்டமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லாதீங்க, நாளைக்கு நீங்கள் தலையிலனாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி வேலை பார்க்கணும். ஒரு காலத்தில் சொல்லிக்கலாம், நாங்களாம் எப்படி வேலை பார்த்தோம் தெரியுமாயா அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிற மாதிரி நல்லா வேலை பார்த்துக்கணும். திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒளிவ மரம் என்பது ஆரோக்கியம். இந்த வசனத்தில் ஏதாச்சும் ஒன்று வாசிமா முடிச்சிருவோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். ஓசியா 14:6 சொல்லுது, ஒலிவ மரம் என்பது அலங்காரம். கர்த்தர் உங்களை அலங்காரம் படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒலிவ மரத்தை போல் இருப்பீர்கள். 1000 பேர் உங்கள் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக ஒலிவ மரம் மாதிரி அப்படி கும்முன்னு தனியாக அவுட் ஸ்டாண்டிங் நிற்பீங்க. 100 ஜெராக்ஸ் வந்தாலும் நீங்கள் ஒரிஜினலாக என்ன செய்வீங்க, அது நிற்பி அவுட் ஸ்டாண்டிங். அது ஒலிவ மரம். உங்களுக்கு ஓடுகிற ரத்தம் ஒலிவ மரம். ஆமென் சொல்லுவோம்.